வணக்கம் கிப்டி. தமிழகத்தில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் இலவச அரிசி கொடுக்கப்பட்டாலும் பெரும்பாலும் கர்நாடக பொன்னி அரிசி வகைகளை விரும்பி சாப்பிட்டு வருகின்றனர். இத்தகைய சூழலில் கர்நாடகத்தில் நிகழாண்டு விளைச்சல் குறைவாக இருந்த சூழலில் கடந்த ஒரு மாதத்தில் கிலோ 55 ரூபாய் விற்கப்பட்ட கர்நாடக பொன்னி கடந்த 10 நாட்களுக்கு முன்னர் 10 ரூபாய் விலையேற்றம் செய்து 65 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் மேலும் இன்று 15 ரூபாய் விலை உயர்ந்து தற்சமயம் 80 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. 25 கிலோ கொண்ட ஒரு சிப்பம் 350 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை விலையேற்றம் கண்டுள்ளது. இட்லி அரிசியாக பயன்படுத்தப்படும் அரிசிகள் 35 ரூபாயிலிருந்து கடந்த வாரம் 40 ரூபாய்க்கு விலையேற்றம் செய்யப்பட்டு தற்போது இரண்டாவது முறையாக 50 ரூபாயாக விலை உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கு காரணம் கர்நாடகத்தில் நெல் விளைச்சல் குறைந்துவிட்டதால் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டு விலையேற்றம் கண்டுள்ளது. இதன் காரணமாக அரிசிலோடு வருவது வெகுவாக குறைந்துவிட்டது. இத்தகைய தட்டுப்பாட்டை சமாளிக்க கர்நாடக மாநில வியாபாரிகள் தமிழகத்தில் விளைவிக்கப்படும் நாட்டு பொன்னி ரகத்தை ஏற்றுமதி செய்து வருகின்றனர். இதன் காரணமாக 60 ரூபாய் விற்பனை செய்யப்பட்டு வந்த நாட்டு பொன்னி தற்சமயம் 85 ரூபாய் விலையேற்றம் கண்டுள்ளது. இது தொடர்பாக விவசாயிகள் கூறும்போது நாட்டில் பரவலாக ஏற்பட்டுள்ள வறட்சி நெல் உற்பத்தியை வெகுவாக பாதித்துள்ளது. கர்நாடக மாநிலத்தில் விளைச்சல் குறைவு காரணமாக ஏற்பட்டுள்ள இந்த விலையேற்றம் கவலையாக உள்ளது. குறிப்பாக தமிழகத்திலும் நெல் உற்பத்தி குறைந்துள்ளது. கடந்த கோடை சாகுபடியில் 1,85,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில் நிகழாண்டு 88,000 மெட்ரிக் டன் மட்டுமே நெல் கொள்முதல் ஆகியுள்ளது. இது தவிர ஆற்று பாசனத்தில் குறுவை சாகுபடி நடைபெறாத நிலையில் தமிழக அரசு குறுவை தொகுப்பு திட்டத்தில் அறிவித்த போதிலும் அரசு நிர்ணயித்த 1,00,000 ஏக்கர் குறுவை சாகுபடியானது நிகழாண்டு 60,000 ஏக்கர் பரப்பளவில் மட்டுமே செய்யப்பட்டு வருகிறது. அதிலும் தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளதால் மகசூல் குறையும் அபாயம் உள்ளது. எனவே வறட்சி காரணமாக நெல் சாகுபடியில் ஏற்பட்டுள்ள ஒட்டுமொத்த பின்னடைவு இந்நாளில் அரிசி விலை கடுமையாக வருவதற்காக வாய்ப்பாக அமைந்துள்ளதாக பல்வேறு தரப்பினர் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா டெல்டா பகுதியான திருவாரூர் மாவட்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காவிரி ஆற்றில் தண்ணீர் திறக்கப்படாதன் காரணமாக முற்றிலுமாக குறுவை என்பது கொடுத்தால் மேலும் அரிசியின் விலையேற்றம் என்பது அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக ஆற்று நீரை நம்பி பாசனம் செய்த விவசாயிகள் குறுவை செய்யாமல் இருந்து வருகின்றனர். மேலும் ஒரு சில இடங்களில் மட்டுமே ஆழ்துளை கிணறு மூலம் விவசாயம் செய்யப்பட்டு வருகின்ற நிலையில் மேலும் வரும் சில தினங்களில் மீண்டும் அரிசியின் விலையேற்றம் அதிக ஏற்பட வாய்ப்புள்ளது. அரிசி கடை 50 அரிசி கடை வச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா போன மாதம் 50 ரூபா அரிசிலாம் இன்னைக்கு அடுத்த 15 நாளில் 60 ரூபா ஆனிச்சு. அடுத்த 15 நாளில் இப்போ இன்னைக்கு ரேட்டுக்கு 70 ரூபா. நான் சொல்றது இது மீடியமான அரிசி. இதுக்கு மேலேயும் இருக்கு 70 ரூபா 80 ரூபாத்தெல்லாம் இன்னைக்கு 100 ரூபா அந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம நாட்டு அரிசி பார்த்தீங்கன்னா 40 ரூபாத்தெல்லாம் இன்னைக்கு 50 40 ரூபா வச்சு இன்னைக்கு 50 ரூபா ரேட் விற்கிது. அது மாதிரி பிபிடி பாப்பாட்டில் வாங்குறது அது 60 ரூபா வச்சுது இன்னைக்கு 80 ரூபா வரைக்கும் போயிருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாங்குறவங்களும் 5 கிலோ வாங்குற இடத்துல 2 கிலோ 1 கிலோ வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. வியாபாரமும் ரொம்ப டல்லா இருக்கு. விலைவாசி இது மாதிரி ரொம்ப கடுமையா போயிட்டு இருக்கு. இன்னும் இதோட இல்லாமல் இன்னும் ஏறுன்னு சொல்றாங்க. வேற விவசாயி கஷ்டம் மில்லில் கேட்டாக்கா இன்னும் ஏறும் 100 ரூபா வரைக்கும் போகும்னு சொல்றாங்க. இதை மத்திய அரசு தான் உடனடியாக இதை தடுத்து நிறுத்தணும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.